ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வெனஸ்டே பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த கத்துங்கிற மஞ்சள் பூசணி காய் ரசம் பாருங்கள். தக்காளி வேக வச்சுருக்கேன், அடுப்பில் இதை கொதிக்க விட்டுருக்கேன். காய் போடுறதுக்கு இதை கடாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் ராணி பருப்பு ரசத்துக்கு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம். இதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பருப்புக்கு தேவையானதெல்லாம் நான் போட்டு வச்சுட்டேன். கொதிச்சுன்னு இருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இப்போ நெய் தாளித்து விட போகிறேன். இதுக்கு நான் இந்த ரசம் ட்விஸ்ட்டு என்னன்னாக்கா பொடிச்சு வச்சுட்டுருக்கேன் பொடிகள். அதாவது கொத்தமல்லி வேற, மிளகு, சீரகம், இவ்வளவே. பெருங்காயம் போட்டுருக்கேன். இது கூட நான் கற்பூரவள்ளி இலை, அப்புறமா வெத்தலை ரசத்தில் போட்டாச்சு. வெத்தலையெல்லாம் அதில் போட்டாச்சு. கடைசியாக கருவேப்பிலை அதையும் போட்டு நுரைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுருங்க. போட்டு உப்பு நான் ஏற்கனவே போட்டேன். மக்களே, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கதை இருக்குது. என்னன்னாக்கா, இது எங்கள் பாட்டி செய்வாங்க. பாட்டி எல்லாருக்கும் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போன பிறகு இதை 4 செடியிலேருந்து பறித்து தனக்கு வேணுங்கிறது சாப்பாடில் போட்டு சாப்பிடுவாங்க. ஷி வாஸ் மெயின்டைனிங் அ வெரி குட் ஹெல்த். 92 வயசு, இஃப் ஐம் கரெக்ட், அவங்க இருந்தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதை அலம்பி வச்சுருக்கேன். அலம்பினதை இதில் போட்டு இடித்து தண்ணியில் வாஷ் பண்ணால் சீட்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி இடிச்சுக்கணும். தெரியுறதா? இடிச்சிட்டு அப்புறம் காமி. தெரியுதா மக்களே? இதில் இடித்து இதில் வாஷ் பண்ணுறதுக்கோசரம் இதில் போட்டிருக்கேன். அலம்பிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். நல்லா இடிச்சிருக்கேன். இடித்து அது கையிலேயே எவ்வளோ இது வருது பாருங்கள் மக்களே. அதை இந்த மாதிரி அலம்பி எடுத்துட்டதை இப்போ கடாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றின்னு இருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி. இது நல்லா சாட்டையான பின்ன இதை போட போகிறோம். வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். கசகசன்னு வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்திங்கன்னா இட் பிகம்ஸ் டூ ஹெவி. இந்த காயே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், சில பேர் கொத்துக்காது, வயிற்றையும் வலிக்கும். சீட்ஸ் அதனால தான் எடுத்துடுறோம். சரியா? கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கிறதுக்கு நான் கருவேப்பிலை போட்டேன். பாருங்க, இப்போது நல்லா பொரிஞ்சுட்டு இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. காரப்பொடி, சாம்பார் பொடி எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போடுங்க. போதுமானது. ஏன்னா இதுக்கே ஒரு ருச்சி உண்டு. கசப்பு தான் ருச்சி, பட் கொஞ்சம் காரம், உப்பு, இந்த வாசனையெல்லாம் சேரும்போது நல்லாயிருக்கும். ஆனியன்லாம் டெஃபினட்டாக சேர்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் டூ ஹெவி. இட்ஸ் அப் டு யூ. தக்காளி, இந்த புளிப்பெல்லாம் இதுக்கு தேவையில்லை. வேணால் ஒரு ட்ராப் புளி ஆட் பண்ணிக்கலாம் யூ விஷ். உப்பும் காரப்பொடியும் போட்டுட்டேன் நான். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அதுக்கு ரொம்ப காரம் போட்டாலும் இதெல்லாம் நல்லா இருக்காது. மீடியாக்கராக அதுக்கு எவ்வளோவோ பொருளுக்கு தக்கின மாதிரி நம்ம போட்டோம். மக்களே, தெரியறதா? கொஞ்சம் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ கொஞ்சம், அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக புளி வேணும்னா, இன்றைக்கி எனக்கு புளி ஊற்றி சாப்பிட்லான்னு தோணுது. ஸோ வெரி லெஸ், அவ்வளோதான். ட்ராப் இல்லை, நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே பாருங்கள், நல்லா சுண்டி இருக்குது. ஒரு ட்ராப் தான் ஊற்றினா நல்லா வேக வெந்துடுத்து, ரோஸ்ட் ஆகிடுச்சு. மாற்றிட்டு காமி. பார்த்தீங்களா? ஃபைனல் ப்ராடக்ட் ரசம் சூப்பராக வந்திருக்கு. இது சுண்டக்காய் அண்ட் திஸ் இஸ் கத்து ஆர் எல்லோ பம்ப்கின், பரங்கிக்காய், சாதம், தயிர். மக்களே, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஒரு பியூட்டிஃபுல் லஞ்சுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தயவுசெய்து கமெண்ட் கொடுங்க, ரொம்ப தேவை.